ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி என்ன தூண்டுறாங்க. இப்ப இடஒதுக்கீடு பற்றி சொல்றாரு. 26, 27 பக்கத்தில் படிக்கும். இப்பொழுதும் இடஒதுக்கீடு கிடையாது. இப்பொழுதும் இடஒதுக்கீடு கிடையாது. 63 மைனாரிட்டி காலேஜஸ், 100 நான் மைனாரிட்டி காலேஜஸ் இடஒதுக்கீடு பின்பற்றப்படவில்லை என்று நான் வழக்கு போட்டேன். பொதுநல வழக்கு 2008 போட்டேன். பிஎஸ்ஜி காலேஜ் பிரச்சனை வந்தபோது, தியாகராஜா காலேஜ் வந்தபோது பொதுநல வழக்கு போட்டேன். இது எனக்காக ஆஜரானவர் தோழர் ஹெச் அலி பரந்தாமன். அவர் தான் என்னுடைய வழக்கு. அப்புறம் அவர் ஜட்ஜ் ஆயிட்டார். 8வது வருஷம் போட்ட வழக்கில் 2015 தீர்ப்பு. என்ன தீர்ப்பு தெரியுங்களா? 63 மைனாரிட்டி கல்லூரிகளில இடஒதுக்கீடு கோருவதற்கு இளங்கோவனுக்கு அருகதை இல்லை. கோர்ட்டு மட்டும் சொல்லல, அரசமைப்பு சட்டமும் சொல்லுது. ஆர்டிகல் 31 படி there is no reservation. யாருக்காக கேட்டேன்னா for scheduled caste and scheduled tribes. எஸ்சி எஸ்டிக்களுக்கே இடஒதுக்கீடு இல்லை, நடைமுறைப்படுத்த தேவையில்லை அப்படின்னு சொன்னான். அதுல என்ன ஒரு அபலம் என்னவென்றால், எந்த ஒரு காலேஜும் கவுண்டர் போடல. நோ காலேஜ் ஃபைட் த கவுண்டர் பிகாஸ் they don't want to antagonize the scheduled caste and scheduled tribes. உனக்கு எதோ இருக்கு நான் தரமாட்டேன்னா போட முடியல. அதே போல 100 காலேஜ் நான் மைனாரிட்டிக்கு வழக்கு போட்டேன். அதுல என்ன சொன்னாங்கன்னா, ஆமாமா இது வழக்கு போட்டதுல இப்ப மட்டும் இல்ல, எஸ்சிகளுக்கு மட்டும் இல்ல, பிசி எம்பிசிக்கே இடஒதுக்கீடு இல்லை. அன்னைக்கு தேதியில 2008 பிசி எம்பிசிக்கே இடஒதுக்கீடு இல்லை, அதையும் சேர்த்து போட்டுறேன்னு கவர்மெண்ட் சொல்லிச்சு. அதனால நான் வழக்கை க்ளோஸ் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டேன். தயவுசெய்து எல்லாரும் போங்க, கூகுளில் ரெப்படிஷன் நம்பர் போடுங்க, வரும். 63 கல்லூரிகள் காஸ்ட்ரேட்டில் வருது, 100 கல்லூரிகள் காஸ்ட்ரேட்டில் வருது. ஒருத்தம் கூட கவுண்டர் போடல. அதனால் எல்லா கல்லூரி நிர்வாகங்களும் இடஒதுக்கீடுக்கு எதிர்ப்பானவை. அது ஏற்கனவே 2008 ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால தான் சமூக அநீதி போட்டிருக்கோம். இனிமேல் யாரும் பேசாதீங்க, திருப்பி நாம் பேசலாம்.